தேவனு தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பொழுதும் கூட நம் தேவனை ஆராதிக்கும் விதமாக ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நம்முடைய ஆண்டவரை போல நம்முடைய வாழ்வுல நன்மை செஞ்சவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. அப்படி நன்மை செஞ்ச கர்த்தரை நம்ம ஒரு பாடல் பாடி மகிமைப்படுத்தலாம். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். Praise the Lord. நம்ம கிளாஸ்க்காக நம்ம போகலாம். நமக்காக இன்னைக்கு கூட ஆனந்தி அக்கா நமக்காக செய்தியை கொடுக்க வந்திருக்காங்க. தேவன் கூட செய்தியை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி டாபிக் கொடுத்துருந்தோம். அதாவது சிட், வாக், ஸ்டாண்ட், த ப்ராசஸ் ஆஃப் கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லி கூட பார்த்தோம்.
யாராவது கெஸ் பண்ண முடியுமா எதுல இருந்து நம்ம பார்க்க போறோம்னு? ஒரு ஃபேமஸ் புக் இந்த புக்கு. வாட்ச்மேன் நீ. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ இத பத்தி வந்து வாட்ச்மேன் நீ வந்து ஆக்சுவலா இது வந்து லாஸ்ட் வீக் வந்திருந்தப்போ ஒரு பிரதர் வந்து நாகர்கோயில்ல இருந்து ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் கொடுத்திருந்தாரு. அப்பதான் நான் இன்னும் அதை பத்தி படிக்கும் இந்த மாதிரி டாபிக் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல போட்டு பாக்குறப்பதான் இந்த புக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த பிரதர் எடுக்கிறப்ப கூட சொல்லல இது வந்து இப்படி ஒரு புக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை நம்ம டீப்பா படிக்கிறப்ப இட் வாஸ் வெரி குட். நம்மளுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியில வந்து கண்டிப்பா இது வந்து எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புக்கு. நெட்லயே அவைலபிளா இருக்கு, முடிஞ்சா எல்லாருமே படிக்கலாம். ஸோ இதுல வந்து ஜஸ்ட் வந்து இந்த எஃபிஷியன்ஸ்ல இருந்து தான் நான் எடுக்க போறேன். அதாவது இந்த எஃபிஷியன் புத்தகத்துக்கு இன்னொரு பேரு அப்படிங்கிற சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் எ குயின் ஆஃப் எஃபிசல்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த எபேசி பட்டணத்தை குறித்து ஒரு ஜஸ்ட் சின்ன இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா, இந்த எபேசி பட்டணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த காலத்துல 7 wonders ஆஃப் தி ஏன்ஷியன்ட் வேர்ல்டுல ஒரு ஒண்டரா வந்து இந்த எபேசி பட்டணம் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமான சிறப்பு அப்படின்னு சொல்லி அவங்க மார்த்தட்டி கொண்ட சிறப்பு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, டயானா டெம்பிள். அதாவது இந்த டெம்பிள் வந்து அந்த சிலை வந்து வானத்திலிருந்து டைரக்டா விழுந்ததாகவும் அது பொண்ணுனால அப்படியே கடவுள் மேல இருந்து அப்படியே கொடுத்ததாகவும், அந்த டெம்பிள் வந்து மிகப்பெரிய ஒரு உலகத்திலேயே ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு டெம்பிளா வந்து அவங்க கன்சிடர் பண்ணி அவங்க வந்து முக்கியமா ஒரு ஆசியாவோட சந்தைனா இந்த எபேசி பட்டணம் தான் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அவங்க ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு சிட்டினா இந்த எபேசி பட்டணத்தை தான். ஸோ அங்கேதான் வந்து என்ன பண்றாங்க, நம்மளுக்கு வந்து அங்கே அவங்களுக்கு தான் இந்த வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பார்க்கலாம். தேவனுடைய சித்தத்தினால இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவில் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளா இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாகவும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா, ஸோ அந்த காலத்துல அவங்க வந்து நிறைய மார்த்தட்டி கொள்ளுறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் நம்ம வந்து இந்த எஃபிஷியன்ஸ் சாப்டர்ல நமக்கு வந்து ஒரு அதிகமா நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு அப்படின்னா என்ன பார்த்தோம்னா, பிலீவர்ஸ் நமக்கு வந்து பெருமை பாராட்டுறதுக்குன்னு என்ன வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 1:3, அதாவது எபேசியர் 1:3 நம்ம இன்னைக்கு எடுக்க போறது. நான் எஃபிஷியன்ஸ்ல இருந்து எடுக்க போறேன். 3மே இந்த சிட் வாக் ஸ்டாண்ட் 3மே வந்து இந்த எஃபிஷியன்ஸ்ல இருந்து தான் கவர் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து என்னன்னா, இந்த 3வது வசனம் வந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவா மறுபடியும் சொல்லுங்கக்கா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்து அதிகமா நம்ம என்கரேஜ் பண்றது என்னன்னா இந்த வசனம் தான். சோ இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமதாக்கி கொண்டு இன்னைக்கு வந்து இந்த சகல ஆசீர்வாதங்களையும் நமக்காக நம்மளுடைய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம கொண்டுக்கலாம் அப்படின்னா, அதுக்குத்தான் இந்த 3 வழிகள். அதாவது சிட், வாக், ஸ்டாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிட் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதாவது அமர்ந்திரு அல்லது உட்கார்ந்துரு அப்படிங்கறதா நம்ம தமிழ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்றோம். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எபேசியர் 2:5-7 நானே வாசிக்கிறேன். அதாவது அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனமும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினைகளின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். சோ இதுல பார்த்தோம்னா
இதுல நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மள கிறிஸ்துவுடனே கூட உட்கார செய்தார் அப்படின்னு கூட நம்ம படிக்கிறோம். அதாவது நம்மளுக்கு கூட பார்க்கலாம், எபிரேயர் 1ல 3வது வசனம் கூட நம்ம வாசிச்சோம்னா நல்லா தெரியும். ஹீப்ரூஸ் 1:3 யாராவது வாசிக்கிறவங்க வாசிங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொர்பமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். இவர் அவருடைய மகிமை அவர் வந்து என்ன இங்க உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாவற்றையும் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறார். சோ அவரும் வந்து என்ன பண்றாருன்னா, he is inviting us also to sit in his அவருடைய வலது பார்சத்துல உட்காரும்படியா நம்மளையும் கூட அழைக்கிறார். நம்ம கூட இப்ப படிச்சோம் இல்லையா, அதாவது ஆவிக்குரிய எபேசியர் 1:3 திரும்ப கூட நம்ம வாசிச்சோம்னா, உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கும்படியாக, அதாவது அன்கவுண்டபிள் பிளெஸிங்ஸ் வந்து அவர் நமக்காக வச்சிருக்கிறாரு. சோ அத வந்து அந்த ஐஸ்வர்யத்தை நம்ம தமதாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம அவருடைய பாதத்துல முதலாவது உட்கார்றவர்களா இருக்கணும். அதாவது கர்த்தர் வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறது போல நம்மளை என்ன பண்றாரு, இந்த 2வது அதிகாரத்துல முதல் வசனத்துல பார்த்தோம்னா, அக்கிரமங்கள்னாலும் பாவங்கள்னாலும் மறுத்தவர்களா இருந்த நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு, உயிர்ப்பித்திருச்சிருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மனசும் மாமிசமும் எப்படி நம்மளுடைய விரும்பினதை நம்ம செஞ்சோமோ அதுல இருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து ஒரு செத்த வாழ்க்கையிலிருந்து ஒரு உயிர்ப்பிக்கிற வாழ்க்கையை வந்து கர்த்தர் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கொலோசியர் 3:1 கூட நம்ம வாசிக்கலாம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள் அப்படின்றார். சோ அப்ப நமக்கு முதலாவது என்ன சொல்றாருன்னா, சிட் அட் ஹிஸ் ஃபீட் அண்ட் எங்க அவர் உட்கார்ந்து இருக்கிறார், அதாவது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த வாக்கு தத்துவம் அவருடைய வலது பார்சத்துல நம்மளை உட்கார வச்சிருக்கிறாரு, கர்த்தருடைய வலது பார்சத்துல. சோ அந்த வலது பார்சத்துல நம்ம அதாவது உன்னதங்கள்ல உட்கார வச்சிருக்கிறாரு. சோ அந்த உன்னதங்கள்ல உட்கார வச்சிருக்கிற நாம் வந்து மரித்து பாவத்திலிருந்து உயிர்ப்பித்து அவரோடு கூட எழுந்திருந்துச்சு நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்றோமாங்கிறத மட்டும் நம்ம ஒவ்வொருவரும் எவாலுவேட் பண்ணிக்குவோம். அதாவது ஹீஸ் இன்வைட்டிங் நம்மள வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கிறார், என்ன இன்விடேஷன் கொடுத்திருக்கிறாருன்னா, நான் வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். சோ உங்களுக்கும் என்னோடு கூட உட்காரக்கூடிய அந்த வல்லமையை நான் உனக்கு கொடுத்திருக்கேன். ஆனா அதுக்கு நீ தகுதியுள்ளவளா இருக்கிறியா, அதாவது செத்த வாழ்க்கை வாழ்றியா, இல்ல உயிர்த்தெழுந்த என்னோடு கூட உயிர்த்தெழுந்த அந்த வலது பார்சத்துல வீற்றிருக்கிற அந்த மேலான அதை தேடுறியா, இல்ல இன்னும் வந்து இந்த உலகத்தினுடைய அந்த என்ன சொல்றது தண்ணியோடு ஓடிட்டு இருக்கிற அந்த செத்த மீனை போல ஓடிட்டு இருக்கியா அப்படின்னு தான் பாக்குறாரு. சோ நம்மளே எவாலுவேட் பண்ணுவோம். சோ உன்னதங்களில உட்கார வச்சிருக்கிற நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்கான்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்ப்போம், ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்ப்போம். நான் வந்து எப்படி வந்து பிதாவினுடைய வலது பார்சத்துல இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருந்து பண்றாரோ, எல்லா இதையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரோ, அதே என்ஜாய்மெண்ட் எனக்கும் இருக்குது. ஏன்னா ஹீ இஸ் ப்ராமிஸ்டு, நான் உன்னை என்னுடைய வலது பார்சத்துல உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிக்கிறாரு. சோ அத வந்து நம்ம வந்து நமதாக்கி கொண்டுடலாமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பாத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா சங்கீதம் 16:11 கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 16:11 எடுத்தவங்க கூட வாசிங்க. சங்கீதம் 16:11. ஜீவமார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அதுதான் சொல்றாரு. அதாவது அவருடைய வலது பார்சத்துல என்ன இருக்கா, அவர் உட்கார்ந்துருக்கிற இடம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வலது பாரிசம். சோ நமக்கும் இன்விடேஷன் கொடுத்து அவருடைய வலது பாரிசத்துல உட்காருங்கன்னு சொல்லி நம்மளை கூப்பிடுறாரு. கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருச்சிருக்கீங்க, அதனால
அவருடைய வலது பாசத்துல வீற்றிருக்கிற மேலானவைகளை தேடுங்கன்னு சொல்லி நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரு. சோ அந்த வலது பாரசத்துல என்ன இருக்குதான்? பரிபூர்ண நித்திய பேரின்பம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சோ உண்மையில எவ்வளவு ஒரு கிரேட்டான ஒரு ஒரு ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங் நமக்காக காத்துட்டு இருக்குது. ஒரு பரிபூர்ண நித்திய பேரின்பம் இருக்கிறப்ப நம்ம எதுக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்காக நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்றோம், ஃபெயிலியர் ஆகுறதுக்கு காரணம் வந்து இன்னும் வந்து நம்ம we are not trusting the promise. நானும் வலது பாரசத்துல உட்காரக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன், அந்த உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இல்லாதனாலதான் நம்ம நிறைய டைம் நம்ம என்ன பண்றோம், ஃபெயிலியரா இருக்கிறோம். அதனால அந்த 1 பேதுரு 5:6 கூட நம்ம ரீட் பண்ணுவோம், அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவருடைய பலத்த கரம்னா நம்மளை சுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வளையம் வந்து நம்மளை வச்சு அமைச்சிருக்கிறாரு. சோ அப்படி இருக்கிறப்ப நம்மளை வந்து தொடணும் அப்படின்னா அந்த அந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டிதான் வந்து யாரா இருந்தாலும் தொட முடியும். சோ நம்ம வந்து அந்த பாதுகாப்பு வளையத்தை மீறி வெளியில போயிட்டோம்னா he can't do anything. சோ நம்மளை வந்து கர்த்தர் வந்து he is inviting us to enjoy the presence with the God. அவர் எப்படி வலது பார்சத்துல உட்கார்ந்து அந்த அந்த சந்தோஷத்தை, நித்திய பேரின்பத்தை, நித்திய சந்தோஷத்தை, பரிபூர்ண சந்தோஷத்தை எப்படி அவர் அனுபவிக்கிறாரோ அது மாதிரி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் கொடுக்குறாரு. அதே மாதிரி நம்ம வாசிச்ச அந்த 2:8 கூட நம்ம வாசிச்சோம். இந்த கிருபை வந்து நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மறுபடி வருவோமே, எபேசியன்ஸ்கே வருவோம். திரும்ப எபேசியர் 2:8 பார்த்தோம்னா இந்த கிருபை எப்படி கிடைச்சது அப்படின்னா, ஒவ்வொருத்தருமே நம்ம சொல்ல முடியும், இது நம்ம ஒண்ணுமே செய்யல இதுக்காக, இது தேவனுடைய ஈவு. அவர் வந்து உண்மையிலே ஏன் வாழ்க்கையா இருக்கட்டும், இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளா இருக்கட்டும், நம்மளால மனசார சொல்ல முடியும், இது தேவனுடைய ஈவு. இந்த ரட்சிப்புங்கிறது வந்து அவர் கொடுத்த ஈவு. இந்த இன்விடேஷன்ங்கிறது அவர் கொடுத்த இன்விடேஷன். நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஸோ ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங் தட் அந்த இன்விடேஷனை நான் ஏத்துக்கிட்டு அவருடைய வலது பார்சத்துல நான் எப்போது உட்கார்ந்து அவர் எதிர்பார்க்கிற அந்த நித்திய பேரின்பத்தை நான் கண்டடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து எய்ம் பண்ணணும். ஸோ இப்ப ரெஸ்ட், அதாவது சிட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்டிடியூட் ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும். நடக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும். அதே இது உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சேர்லயே ஒரு ஃப்ளோர்லயே உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா ஒண்ணுமே நம்மகிட்ட இல்லை, எல்லாத்தையும் நம்மளுடைய வெயிட், நம்மளுடைய எல்லாத்தையும் என்ன பண்றோம், அந்த ஃப்ளோர்லயோ அந்த சேர்லயோ எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுத்துடுறோம். அதே மாதிரிதான் கர்த்தரும் நம்மள்ட்ட உட்கார்ந்து இருக்கிறதுனா எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும்னு நம்மள சொல்லல. எவ்ரிதிங் வந்து உன்னுடைய லோடு, உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய ஃபியூச்சர், உன்னுடைய எல்லாத்தையும் ஏன் மேல வச்சுட்டு உட்காரு அப்படின்றார். அப்படி அந்த 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 வாட்ச்மேன் புக்ல கூட நான் ரீட் பண்றப்ப, அதாவது கடவுள் வந்து 6 நாள் வந்து கஷ்டப்பட்டு வந்து ஒண்ணா படைச்சாராம். படைச்சிட்டு மனுஷனை எத்தனாவது நாள் வந்து படைச்சாரு அப்படின்னா 6th டே, 6வது நாள் தான் மனுஷனை படைச்சிருக்கிறாரு. சோ அவனை படைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டாரு, எவ்ரிதிங் ஹி டிட், எல்லாத்தையுமே அவர் செஞ்சு முடிச்சுட்டு தான் 6வது நாளாவதா மனுஷனை படைச்சு, சோ அத வந்து என்ன சொல்றாரு, அந்த 6வது அதாவது 7வது நாள் when he was taking rest, அதுதான் நம்மளுடைய முதல் நாள். சோ அவருடைய ரெஸ்ட் தான் நம்மளுடைய முதல் நிலை. சோ நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அதுலதான் நம்ம கண்டிப்பா அவர்கிட்ட நிலைத்து அவர்கிட்ட சார்ந்து நம்மளுடைய முதல் நிலையை தொடங்கும் போது கண்டிப்பா வந்து அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னு பார்த்தோம்னா கர்த்தர் வந்து எல்லாத்தையுமே நம்மளுடைய இது வந்து பழைய ஏற்பாட்டுல அவர் வந்து சிருஷ்டிப்புல எல்லாத்தையும் செய்து முடித்தார். 6வதா நம்மளை படைச்சு இதெல்லாம் என்ஜாய் பண்ணு அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி தேவன் நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய மீறுதலுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டு தான் நம்மளுக்கு ரட்சிப்புங்கிற சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு. சோ நம்ம வந்து என்ன பண்ணணும், இதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இதுல லூக்கா 14:17 அந்த பேங்க்வெட் கூட படிக்கிறப்ப நம்ம பார்த்திருப்போம். அதாவது எல்லாமே ஆயத்தமா இருக்கு, நீ வந்து அத
சுதந்திரமாக்கி கொள்ளணும். நீ வந்து அதை அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிற இன்விடேஷனை மட்டும்தான் அவர் கொடுக்குறாரு. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா ரோமன்ஸ் 6:2 நீங்க குறிச்சுக்குங்க. டைம் ஷார்ட்டா இருக்கிற பெரிய புக்கு, டைமா ஷார்ட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடா போறேன். ரோமன்ஸ் 6:2-4 பாத்தீங்கன்னா, புதிதான ஜீவனுள்ள கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டு, எபேசியர் 2:5 பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. சோ நம்மளுடைய பழைய வாழ்க்கை, நம்மளுடைய பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, கிறிஸ்துவுடனே கூட தண்ணிக்குள்ள எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஞானஸ்நான சத்தியத்தின் மூலமா மூழ்கடிச்சிட்டு ஒரு புது வாழ்க்கையை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வாழணும் அப்படிங்கறதுதான் அவரோட எக்ஸ்பெக்டேஷன். சோ ரோமன்ஸ் 6:6 கூட நம்ம பார்த்தோம்னா, பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு. சோ இத படிக்கிறப்ப அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்திருந்தாரு. அதாவது ஒரு கடல்ல மூழ்கிற ஒரு மனுஷன் வந்து இருந்தான்னா, அவனை காப்பாத்தணும் அப்படின்னா என்ன, ஒரு 2 பிரின்சிபல் தான். ஒரு பிரின்சிபல் என்னன்னா, அவனை வந்து அவனுடைய எனர்ஜி எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா. இன்னொன்னு என்னன்னா, 2வது பிரின்சிபல் என்னன்னா, அவனை அப்படி இல்லைன்னா அவனை மண்டையில அடிச்சு மயக்கமடைய செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவனை காப்பாத்தணுமா. அப்படி இல்ல, இது 2ல 1 இல்ல, அவனுடைய எனர்ஜி இருக்கிறப்பவே நம்ம போய் காப்பாத்த போனோம்னா என்னம்னா, நம்மளும் சேர்ந்து அவனை வந்து இந்த கடலுக்குள்ள அவ்வளோ எனர்ஜி அந்த சாக போற நேரத்துல அவருக்கு இருக்குமா. சோ அப்படியே கடலுக்குள்ள இழுத்து போட்டுருவாங்களாம். சோ அதே இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்மளுடைய காட் வந்து அதே இதுதான் ஹி ஆல்சோ வாண்ட். அதாவது எவ்ரி எனர்ஜி வந்து நம்மள்ட்ட எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆகி, நீங்க மட்டும்தான் ஏசப்பா, நீங்க மட்டும்தான் என்ன விடுதலை செய்ய முடியும், நீங்க மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம உட்கார்ந்திருந்து அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கும் பொழுது, கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நமக்கு கர்த்தர் வந்து ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும், நம்மளுடைய எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு, அதாவது பழைய மனுஷன்ட்ட இருந்து புதிய மனுஷனா மாறக்கூடிய ஒரு வாழ்க்கையும் கர்த்தர் கொடுக்கறத நம்ம வந்து கண்கூட நம்ம பார்க்க முடியும். சோ அதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அவரிடத்துல ஒப்பு கொடுத்த வாழ்க்கையா, நம்ம ஆட்டிடியூட் ஆஃப் ரெஸ்ட்ங்கிற ஒரு அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து நம்ம கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் வந்து கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். இது வந்து ஃபர்ஸ்ட். 2வது வந்து வாக். அதே எபேசியர்ல இருந்து தான் நான் எடுக்கிறேன். சோ 1-3 வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே சிட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் தான் வரும். எப்படி வந்து நம்ம கர்த்தருக்காக அமர்ந்திருந்து தேவனுக்காக நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம எப்படி இன்னும் அதிகமா அவருக்காக பயன்படுத்தி கொள்ள முடியுங்கிறத 1-3 சாப்டர்ல நீங்க பாத்துக்கலாம். அதாவது 4வது சாப்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க குறிச்சு வச்சுக்கீங்க, அப்புறமாட்டி நீங்க டீட்டெயிலா படிங்க. சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 4:1 வசனம் பாத்தீங்கன்னா, அதனால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. இது நீங்க ஃபுல்லாவே நிறையவே இந்த 4th சாப்டர் ஃபுல்லாவே வந்து இந்த நடக்கிறதுக்கு, அதாவது வாக் வித் த லார்ட் அப்படிங்கிறதுக்கு தான் இது வந்து சொல்லப்பட்டிருக்குது. சோ இதுல என்னென்ன மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து முதலாவது அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடங்க. வாக் worthy of calling which you are being called. சோ ஃபர்ஸ்ட். 2வது வந்து என்னன்னா, அவர் எப்படி வந்து தாழ்மையில, அதாவது 4:1 பாத்தீங்கன்னா 2ல பாத்தீங்கன்னா மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய். சோ அவருடைய கேரக்டரை we have to reflect. கர்த்தருடைய மிக முக்கியமான ஒரு கேரக்டர் நமக்கே தெரியும். அவர் எவ்வளவு தாழ்மையா இந்த உலகத்துக்கு வந்தாரு. உண்மையிலேயே அத ஒரு நினைச்சு பார்த்தோம்னா, அவர் he is a God, மனுஷனா வந்தாரு. மனுஷன்ல இருந்து ஒரு மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாரு. தாழ்த்தி சிலுவையில மரித்தாரு. சோ கடைசி பரியந்தம் அவர் என்ன பண்ணாரு, மனத்தாழ்மையா சாந்தமா நீடிய பொறுமையா அவர் இருந்தது போல நம்மளையும் வந்து என்ன பண்ண சொல்றாரு, அன்பினால ஒருவரை தாங்கி நடங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்திரவான்களாய் நடங்கன்னு சொல்றாரு. 2வது ஹம்பிளா ஜென்டிலா, அதாவது தாழ்மையா நீடிய பொறுமையா நடங்க அப்படின்னு சொல்றாரு. 3வது காரியம் பாத்தீங்கன்னா 4:16 பாத்தீங்கன்னா, அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும்
தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி அப்படின்னு கண்டினியூஸா வந்துட்டு இருக்குது. சோ இந்த மாதிரி சொல்றப்ப இதுல என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நோட் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் படிச்சுக்கோங்க. அதாவது 4:16 என்ன சொல்றாருன்னா, ஐக்கியத்துல நடங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல எல்லாத்தையுமே நீங்க 4ல இருந்து படிச்சீங்கன்னா 4th chapter 4th verseல இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஐக்கியங்கிறது நம்மளுடைய விசுவாச வாழ்க்கைக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அவர் சொல்றதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த 16-17 நான் ரீட் பண்ண மாதிரி, அதாவது புறஜாதிகள் ஏன் இப்படி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களோட புத்தி அந்தகாரப்பட்டிருக்குது, இருதயம் கடினமா இருக்குது, அறியாமைனால அவங்க அப்படி நடக்கிறாங்க. சோ அதனால நம்ம என்ன உணர்வில்லாதவங்களாக அவங்க எல்லாமே கரெக்ட், எது செஞ்சாலும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கணுமா, நீங்களோ 20:21 பாருங்க, 4வது அதிகாரம் 20:21 நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்கள். உண்மையிலே இதை நான் ரீட் பண்றப்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதாவது நீங்க யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இவ்விதமா நீங்க உலகத்துல உலகத்தான் கத்துக்கிட்ட மாதிரி, புறஜாதியார் கத்துக்கிட்ட மாதிரி நீ கத்துக்கல. யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டியா? என்னிடத்திலிருந்து, அதாவது அவரிடத்திலிருந்து கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. சோ ஹிஸ் வேர்டு, ஃப்ரம் ஹிஸ் வேர்டு, அவருடைய சத்திய வசனத்திலிருந்து நம்ம கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மாத்திருக்கோம். அதனால இன்னும் நம்ம என்ன பண்ணி இருக்க கூடாதான், முந்தின நடக்கையில நம்ம நடக்க கூடாது. ஏன்னா நம்ம லேர்ன்ட் ஃப்ரம் த லார்ட், லேர்ன்ட் ஃப்ரம் ஹிஸ் வேர்டு. ஸோ உண்மையிலே இதை நான் இன்னைக்கு தியானிக்கிறப்ப எனக்கே ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அவருடைய வார்த்தைய பின்பற்றி நடக்கிற நம்ம இன்னும் பழைய மனுஷனா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத, நம்மளுடைய நடக்கை கண்டிப்பா ஒரு சேஞ்சு லைஃபா நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா நம்ம அவரிடத்திலிருந்து கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டு நம்ம நடக்கிறோம். உண்மையிலே ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கங்களேன். இப்ப 2 வயசு 3 வயசு குழந்தை எடுத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்பதான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்குதுன்னு என்ன பண்ணுது, அவங்க டீச்சர் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி வீட்டுக்கு A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால்னு டீச்சர் மாதிரியே ஒரு ஷாலத்துக்கு போட்டுட்டு இமிட்டேட் பண்ணுது. ஸோ ஒரு சின்ன குழந்தையே ஒரு டீச்சர்ட்ட இருந்து ஒரு சின்ன காரியத்தை கத்துட்டு இமிட்டேட் பண்ணும்போது நம்ம எவ்வளவு வசனங்களை ஒவ்வொரு நாளும், நம்மளுக்கு அந்த பயம் இல்லை. ஏன்னா இது ஒரு சர்வ வல்லவர் எனக்கு போதிக்கிறாரு, சர்வ வல்லவர் எனக்கு கத்து கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சுன்னா அதை மீறுறதுக்கு, அதை இமிட்டேட் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு பயம் இல்லாம நம்ம பண்ணுவோமாங்கிறது எனக்கு தெரியல. சோ நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நம்ம அமர்ந்து கேட்போம். அந்த இருதயத்தை கொடுக்கணும். புறஜாதிகள் நடக்கிற நடக்கையில நான் நடக்கக்கூடாது. கர்த்தரால கற்பிக்கப்பட்ட நான் அவருடைய கற்பனைகளின்படியும் சத்தியங்களின் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டிசிஷன் இன்னைக்கு நம்ம எடுப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4:17 இருந்து இது 17:32 வாசிச்சீங்கன்னா, பரிசுத்தமாய் நடங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ ஃபர்ஸ்ட் எப்படி நடக்கணுங்கிறத பத்தி பேசிட்டு வரேன். பாத்திரவான்களாய் நடங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தாழ்மையா நீடிய பொறுமையா நடங்கன்னு சொன்னேன். அடுத்து ஐக்கியத்துல, அதாவது ஒருத்தர் ஐக்கியத்துல நடங்கன்னு சொன்னேன். அடுத்து பாத்தீங்கன்னா புறஜாதிகள் நடக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஐக்கியத்துல இது பரிசுத்தமாய் நடங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 17:32 கூட நம்ம வாசிப்போமே. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதாவது இது மன்னிக்கிறத குறித்து கொடுத்திருக்கு.
ஸோ இந்த கேரக்டர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் நம்ம வந்து எஸ்பெஷலி இவங்க வந்து எனக்கு தெரியல, வீட்டில் இருக்கவங்களுக்கு எனக்கு தெரியல, நம்ம மன்னிச்சிருவோமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஏன்னா நம்ம பிளட் ரிலேஷன், அதனால நம்ம ஈஸியாக நம்ம வந்து அவங்கள மன்னிச்சிருவோம். ஆனால் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சிலர் பண்ணுற காரியங்களை நம்மளால மன்னிக்கவே வெரி வெரி டஃப். நான் இதை ரீட் பண்ணுறப்ப நான் நினச்சி பார்த்தேன், என்னால் ஒரு பொண்ணு என்னால மன்னிக்கவே முடியல. எவ்வளோ தடவை நான் ட்ரை பண்ணி கூட என்னால மன்னிக்க முடியல. ஸோ ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்றாரு. உண்மையிலே நானும் கூட ஒரு ஒரு அது ஒரு விபச்சாரத்தோட சேர்ந்த கேரக்டர் தான். ஸோ கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் எப்படி வந்து அந்த விபச்சாரியவே நான் மன்னிச்சு நான் ஏத்துக்கிட்டேன், என்னோட அவளை வந்து மன்னிச்சு அந்த ஏத்துக்கிட்டேன். ஆனா நீ வந்து இதுல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே சோ இந்த மாதிரி இது என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். அது மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி அனுபவம் இருக்கா என்னன்னு தெரியல. சோ யாருக்காவது இந்த மாதிரி ஒரு கசப்பான, அதாவது 31ல படிக்கிறோம் இல்லையா, சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் மற்ற எந்த துர்க்குணமும் நம்மளை விட்டு நீங்கிட்டு கர்த்தருக்காக நம்ம வந்து கர்த்தர் நம்மளை மன்னிச்சது போல நம்ம மத்தவங்களுக்கு தயவாய் மன உருக்கமாய் எந்த பெரிய பாவம் அவங்க பண்ணாலும் சரி, நம்ம தேவனிடத்துல நம்ம வந்து கர்த்தர்கிட்ட கேட்போம், தேவனே நான் நிக்கணும், உமக்காக நான் நிக்கணும், இந்த கேரக்டரையும் பரிசுத்தமாய் நடக்கிறதுக்குரிய அந்த கேரக்டரையும் எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம தேவனிடத்துல கேட்கும்போது நம்மளுடைய தயாபரர் வந்து அதை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம மறக்க கூடாது. அதே மாதிரி பார்த்தோம்னா எபேசியன்ஸ் 5:1-2 பார்த்தோம்னா, அதனால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம 1 கொரிந்தியர் 13 படிக்கிறோம், அன்புங்கிறது வந்து நீ காட்டினா நான் காட்டுவேன் அப்படிங்கிற அன்பு கிடையாது. தன்னலமற்ற அன்பா, மாயமற்ற அன்பா, உண்மையிலே அதனுடைய டெபினிஷன் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு குழந்தையை போல அன்பா, என்ன இருந்தாலும் சரி, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவை எல்லாவற்றிலும் அன்பே சிறந்தது அப்படிங்கிறத கர்த்தர் சொல்றாரு. சோ நம்ம கண்டிப்பா விசுவாசி அப்படின்னா நம்ம கிட்ட கண்டிப்பா அன்பு இருக்கணுங்க. அது வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கான்னு நம்ம பார்ப்போம். சப்போஸ் நம்ம அன்புல குறைவுள்ளவர்களா இருந்தோம்னா தேவனிடத்துல நம்ம கெஞ்சுவோம், ஆண்டவரே எனக்கு அன்புல நடக்கிறதுக்கு நீங்க அந்த வல்லமையை தாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம கேட்போம். அதே மாதிரி அடுத்து ஒரு எதுல நடக்க சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எபேசியன்ஸ் 5:8-14 அப்படின்னு ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அதாவது கீழே உள்ளதெல்லாம் நமக்கு நீங்க ரீட் பண்ணிக்கங்க, ஜஸ்ட் இதை மட்டும் நான் சொல்றேன். அதாவது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். சோ வெளிச்சத்தின் பிள்ளைன்னா எப்படி? சோ நம்ம எங்கெங்கெல்லாம் நடக்கிறோமோ அங்கெல்லாம் லைட் வந்து அப்படியே போயிட்டே இருக்குதா? தெரியல, இப்போ கரண்ட் இல்ல, ஒரு கேண்டில் ஏத்திட்டு போறோம். சோ அந்த கேண்டில் எரியிற இடத்துல எல்லாத்துலயும் என்ன ஆகுது, அதனுடைய பிரகாசம் வந்து வெளியில தெரியுது. சோ அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு விசுவாசியா நான் இருக்கிறேனான்னு எனக்கு தெரியல. நம்மளே நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். சோ தேவன் நடக்க சொல்லியிருக்கிற இன்னொரு முக்கியமான வாக் வந்து என்னன்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடங்க அப்படின்றாரு. ஸோ ஆம் ஐ கிவிங் த லைட் டு திஸ் வேர்ல்டு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் திங்க் பண்ணி பார்த்து நம்மளே நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா அவர் எதுல நடக்க சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபேசியன்ஸ் 5ல 15 பாருங்க, 15, 16, 15ல பாத்தீங்கன்னா, எபேசியன்ஸ் 5:15ல பார்த்தோம்னா, ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். திஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஞானமற்றவர்களை போல, முக்கியமா பாத்தீங்கன்னா காலத்தை நம்ம என்ன பண்றோம், நிறைய டைம் வந்து
இந்த மண்ணான காரியங்களுக்காக அக்கா கூட லாஸ்ட் வீக் லாஸ்ட் டைம் கூட வெக்ஸில கடுக்கிறப்ப கூட சொன்னாங்க, ஆனந்தி தான் இந்த டிஎன்ஏவே பிடிச்சி நிறுத்திட்டு இருக்குது அப்படின்னாங்க. உண்மையிலே அவ்வளோ ஒரு ஓடி ஓடி உழைச்சு கடைசியில ரிசல்ட்னு பார்த்தா நத்திங், ஜீரோ. ஸோ அந்த மண்ணுக்காக நம்ம வந்து ஓடி உழைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் வந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோ. இந்த நீ எவ்வளவு காலத்துக்கு எனக்கு பலன் இருக்கும்னு தெரியல. அடுத்து படுக்கையில படுத்தனாலோ இல்ல ஏதோ ஒரு நோய் வந்ததுனாலோ ஐ கான்ட் ரன் ஃபார் த லார்ட். ஸோ நம்ம நினைச்சு பார்ப்போம், ஏன்னா கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான நாட்களை, கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஸ்ட்ரென்த் இருக்கிற நாட்களை நம்ம வந்து மண்ணான வாழ்க்கைக்காக, மண்ணான காரியங்களுக்காக நம்ம வந்து இழந்து போய் ஞானமற்றவர்களை போல நம்ம நடக்காம, மத்தவங்க மாதிரி ஓடணும், மத்தவங்கள மாதிரி அவார்டு வாங்கணும், மத்தவங்கள மாதிரி வின் பண்ணணும், மத்தவங்கள மாதிரி பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கல. காலத்தை பிரயோஜனப்படுத்தி தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள்ல நம்ம முன்னேறி செல்றோமா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சு பார்ப்போம். சோ அவர் வந்து நடக்க சொல்லக்கூடிய இன்னொரு நடக்கை வாக்கு என்னன்னா, ஞானமாய் நட அப்படிங்கறது கூட அவரு சொல்றாரு. கடைசியா வந்து என்னத்துல சொல்றாரு அப்படின்னா, வெரி இம்பார்ட்டன்ட், 5:18-19 பாத்தீங்கன்னா, அதாவது துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து. சோ என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, filled with the Holy Spirit. இது எல்லாமே நீங்க நடக்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாம நீங்க நடக்க முடியாது. இது உண்மையிலே இந்த ஒரே ஒரு வசனம், அதாவது 18 filled with the Holy Spirit, ஆவியினால் நிறைந்து. இது ஒரு புக்கே இருக்கு. அலாபாத்ல இருக்கிறப்ப ஏபி ஜோசப் பிரதர் எங்க சபை எல்லாருக்குமே இந்த புக்கை படிக்க வச்சாங்க. உண்மையிலே நம்ம நினைக்கிறோம் ஆவியானவர் அப்படின்னா ஏஜி சர்ச்ல உள்ளவங்கதான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க, நம்ம எல்லாம் அப்படி நம்ம ஆவிங்கிறத வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. ஆவியில நம்ம எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா உண்மையிலே ஒவ்வொரு நாளுமே we have to filled with the Holy Spirit and we have to test whether we have filled with the Holy Spirit or not. அதுங்கிறத நம்ம கண்டிப்பா வந்து நம்ம ஒவ்வொருவரும் நம்ம எவாலுவேட் பண்ணணும். ஏன்னா நம்ம filled with ஆவியினால் நிறைஞ்சிருந்தோம்னா கண்டிப்பா அதனுடைய வெளிப்பாடுகள் வந்து எப்படி இருக்கும் நம்ம படிக்கலாமே. கலேஷியன்ஸ் 5:19-21, கலாத்தியர் 5:19-21. வேகமா அதை கூட நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால அதை கூட நான் ரீட் பண்றேன். அதாவது நமக்கு தெரிஞ்சதுதான் ஆவின் எது 5:19-21, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. சோ அதே மாதிரி ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். சோ இதுல வந்து நம்ம நிறைஞ்சிருந்தோம்னா, ஆவியின் கனிகளால நம்ம நிறைஞ்சிருந்தோம்னா, ஆவிக்குள்ளாக நம்ம நடக்கும் பொழுது நம்மள்ட்ட இருந்து, அதாவது வெளிச்சத்தின் பிள்ளைகளா நம்ம நடக்கும் பொழுது கண்டிப்பா இந்த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் வந்து நம்ம கிட்ட ஒண்ணு கூட குறையாது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும். சோ நம்ம கிட்ட இதுல ஏதாவது குறைவு இருக்கு அப்படின்னா we are not filled with the Holy Spirit. நம்ம வந்து ஆவியினால நிறைந்து இல்ல, நம்ம கிட்ட ஏதோ குறைவு இருக்குது. அத வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் எவாலுவேட் பண்ணணும். நம்ம கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த நாள் எனக்கு ஆவியானவரால நிரப்பப்பட்ட நாளாக, ஆவியானவரால நடத்தப்படுற ஒரு நாளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கூட ஜெபிக்கணும். சோ ஆவிக்குள்ளாக நம்ம நடக்கும்போது கண்டிப்பா கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் தருவார். சோ இது வந்து வாக்க பத்தி சொல்லிட்டேன். சோ அடுத்து மூணாவது வந்து ஸ்டாண்ட் ஃபார் த லார்ட். கர்த்தருக்காக. சோ ஃபர்ஸ்ட் சிட்டு சொன்னேன், அடுத்து வாக் சொன்னேன், அடுத்து ஸ்டாண்ட் ஃபார் த லார்ட். சோ எப்படி வந்து கர்த்தருக்காக நம்ம நிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது வந்து எபேசியர் 6:10-13 கூட நான் வாசிக்கிறேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும்
அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். எனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சோ அடுத்து இது இந்த 3 வசனத்துல அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்டாண்ட் ஃபைன் ஃபார் த லார்ட், அதாவது அவருக்காக நிலைத்து நில்லுங்க அப்படின்றாரு. எப்படி நம்ம நிக்க முடியும்? நம்ம கூட நிறைய டைம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நீங்க கர்த்தர்கிட்ட வந்தீங்கன்னா உங்க கண்ணீர் கவலை துக்கம் எல்லாம் மாறி போகும் அப்படி சொல்லி நம்ம காஸ்பல் கேட்டிருக்கத பார்த்திருக்கோம். சோ கண்ணீர் கவலை துக்கம் எல்லாம் மாறி போகும். ஆனா கர்த்தர்கிட்ட வரும்பொழுது கண்டிப்பா துக்கம் வராது, கஷ்டங்கள் வராது அப்படிங்கிறது கிடையாது. மோர் ட்ரபிள் we will face. ஸோ அதுல நம்ம we will get the happiness, will get the peace. அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம படிக்கிறோம் யாக்கோபு 4:7 நம்ம படிப்போம், அதாவது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 1 பேதுரு 5:8 கூட பார்ப்போம், நம்மளுடைய எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய இது யாருக்கு நம்ம இப்ப படிச்சப்ப என்ன சொன்னோம், மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போட்டி கிடையாதுப்பா. யாரோட? இந்த பிசாசு கூட தான் நமக்கு, பிசாசுகளோடு அவனுடைய சேனை, பொல்லாத ஆவி மட்டும் இல்ல சேனைகளோட நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்றாரு. சோ இது எல்லாம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, ஜெயிச்சு நம்ம கர்த்தருக்காக நம்ம நிக்கணும், ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, we have to get the strength from the Lord. கர்த்தரிடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும், அவருடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம அவர்கிட்ட இருந்து கேட்கணும். சோ அதுக்கு நம்ம பிலிப்பியர் 4:13 கூட நம்ம படிக்கிறோம், எப்படி அவரு பவுலால சொல்ல முடிகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்றார். சோ இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒருத்தரால மட்டும்தான் நமக்கு பலன் கொடுக்க முடியும். அவரால் மட்டும்தான் நம்ம அவருடைய சத்தியத்திலையும் வல்லமையிலையும் அவருடைய சத்துவத்திலையும் நம்ம பலப்படும் பொழுது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பிசாசுகளையும் பிசாசனுடைய சேனைகளையும் நமக்கு ஜெயிக்கிறதுக்கு வல்லமை எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரால மட்டும்தான், அவருடைய பவரால மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். சோ அதுக்கு பின்னாடி கூட அதுக்கு ரிசல்ட்டையும் கொடுத்திருக்கிறாரு. தீங்கு என்னென்ன பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சதுதான் 14-15 இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6 ஆர்மர், அதாவது சத்தியம் என்னும் கட்சி, நீதி என்னும் மார்க்கவசம், பீஸ் என்னும் பாதரட்சி, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, தேவ வசனம் என்னும் ஆவியின் பட்டயம். சோ இது தனியாவே ஒரு மெசேஜை நம்ம கேட்டிருப்போம். சோ இதை எல்லாமே நம்ம அணிந்து கொண்டோம்னா ஈஸியா அந்த பிசாசின் தந்திரங்கள்ல இருந்தும் பிசாசினுடைய அவருடைய சேனைகள்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு ஸ்டாண்ட நம்ம கண்டிப்பா நம்மளால நிக்க முடியுங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அதாவது நம்ம ஃபைட் பண்ணி வெளியில வரணும் அப்படின்னு இல்ல. இப்ப ஜெனிசிஸ்லயே பார்த்தோம்னா ஆதாமும் ஈவும் கொஞ்சம் தான் இடம் கொடுத்தாங்க. ஆனா அதனுடைய பின் விளைவு பாருங்க, சாத்தானோட எவ்வளவு தூரத்துக்கு நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம்னா அது அவங்களுடைய சின்ன ஒரு ஃபெயிலியர் தான். சோ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்டிடியூட் எப்படி பேதுரு அவரோடு கூட இருந்தாலும் எப்படி பிசாசும் தெரிஞ்ச உடனே பின்னாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சாரு. சோ அந்த ஆட்டிடியூட் நமக்கு இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அனனியா சஃபீரால அவங்க பொய் சொல்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே இமீடியட்டா என்ன பண்ணாங்க, சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அப்படின்னு சொல்லிதான் சொன்னாங்க. சோ கடிந்து கொள்றதுக்கு ரெடியா இருக்கணும். கர்த்தரிடத்துல அந்த என்ன சொல்றது, பிசாசு எதிர்த்து நிக்கிற வல்லமைய நம்ம அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்வோம். சோ இதோட முடிச்சுக்கலாம். சோ இதுல நான் ஒரு ஜஸ்ட் ரீகேப் சொல்றேன். சோ 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். சோ ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் நமக்கு தரப்பட்டிருக்குது. சோ இதை கிளைம் பண்றதுக்கு 3 காரியம் நான் சொன்னேன். சிட்டு, ஸ்டாண்ட், வாக்கு. சோ நம்ம கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்கள்ல உட்கார வச்சிருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா மேலானவைகளை தான் தேடணும். அதே மாதிரி பழைய பாவ வாழ்க்கையில இருந்து புதிய வாழ்க்கையை கிறிஸ்துவுடனே கூட உயிர் தெழுந்ததுனால நம்ம ஏன் இன்னும் செத்த வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம ஒவ்வொருவரும் திங்க் பண்ணணும். ஏன்னா நான் உயிர் தெழுந்த ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ்றேன், அவருடைய வலது பார்சத்துல உட்கார்ந்திருக்கிற ஒரு வல்லமையை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா
ஸோ ஐ எம் சிட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட், ஐ எம் ரெஸ்டிங் இன் த லார்ட் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னும் கண்ணீரும் கவலையும் துக்கமும் எதுவும் கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்காது. ரெண்டாவது காரியத்துல வாக்குங்கிறதுல பரிசுத்தமா நடக்கிறதுக்கு, அவருடைய அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவானா நடப்பதற்கு, தாழ்மையா நடப்பதற்கு, ஐக்கியத்துல நடப்பதற்கு, புறஜாதிகள் நடக்கிற நடக்கையில் நடக்காம, கர்த்தர் எனக்கு கத்துக் கொடுத்த காரியங்களை அவர்தான் எனக்கு கத்துக் கொடுத்திருக்கிறாரு, அதனால கண்டிப்பா அதுல நடப்பேன் அப்படிங்கிற நடக்கையில் நடந்து, அன்புல நடந்து, வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்து, விஸ்டம் அதாவது ஞானமுள்ளவர்களைப் போல நடந்து, இது எல்லாத்தையும் பரிசுத்தாவியனோட துணையோட நடக்கணும் அப்படிங்கறத கூட நம்ம கேட்போம். அதே மாதிரி மூணாவது காரியம், ஸ்டாண்ட் ஃபார் த லார்ட். நம்ம வந்து நிறைய நமக்கு பொல்லாங்கானவன் வந்து நம்மளை சுத்தி எவ்வளவு விழுங்கலாம் அப்படின்னு ஓடிட்டு இருக்கான். சோ அவனை எதிர்த்து அவனுக்காக கர்த்தருக்காக நம்ம நிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவருடைய தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு பிசாசத்துக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் நம்ம பலப்படுவோம் அப்படிங்கறது நம்ம மறக்க கூடாது. சோ கர்த்தர் கொடுத்த இந்த வசனங்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன்.